வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. ஐபிஎல் 2026 சீசன் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டது. இந்த சீசனில் பல சுவாரஸ்யமான தருணங்களை நாம் பார்த்தோம். ஆனால் அதே சமயம் பல முன்னணி வீரர்கள், கோடிக்கணக்கில் ஏலத்தில் எடுக்கப்பட்ட ஸ்டார் பிளேயர்கள் தங்களது அணியை படுகொலியில் தள்ளிய அவல நிலையும் நாம் கண்கூடாக பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போவது ஐபிஎல் 2026 மிகப்பெரிய ஃப்ளாப் பிளேயர்கள் மற்றும் அனைத்து அணிகளிலும் தங்களது மோசமான ஆட்டத்தால் அணியை தோல்வியின் விளிம்பிற்கு தள்ளிய வீரர்களின் முழுமையான டீப் டைப் அனாலிசிஸ். எந்தெந்த அணிகளில் யார் யார் சொதப்பினார்கள், அவர்களின் மோசமான புள்ளி விவரங்கள் என்ன, அதனால் அணிக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன என்பதை மிக விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை எங்கும் கிளிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். முதலில் நாம் பார்க்க போகும் அணி 5 முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ். இந்த சீசனில் மும்பை அணியின் நிலைமை மிக பரிதாபமாக இருந்தது. அதற்கு முக்கிய காரணம் அவர்களின் முன்னணி வீரர்கள் ஒட்டுமொத்தமாக ஃபார்ம் அவுட் ஆனதுதான். இதில் முதலிடத்தில் இருப்பது வேறு யாரும் இல்லை, உலகின் நம்பர் 1 பவுலரான ஜஸ்பிரீத் பும்ரா தான். T20 உலகக்கோப்பையில் கலக்கிய பும்ரா இந்த ஐபிஎல் சீசனில் ஒரு விக்கெட் எடுக்கவே கடுமையாக திணறினார். 13 போட்டிகளில் விளையாடிய அவர் வெறும் 4 விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்தியுள்ளார். அவரது பவுலிங் சராசரியாக 102.50. T20 கிரிக்கெட் வரலாற்றில் 40 ஓவர்களுக்கு மேல் வீசிய ஒரு பவுலரின் மிக மோசமான சராசரி இதுதான். பிட்னஸ் பிரச்சனை மற்றும் சரியான ரிதம் இல்லாததால் பும்ரா இந்த சீசனில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்தார். தலைமை பயிற்சியாளர் மகேலே ஜெயவர்தனே கூறியது போல, உலகக்கோப்பையில் இருந்தே அவருக்கு இருந்த சிறிய காயம் அவரது வேகத்தையும் துல்லியத்தையும் வெகுவாக பாதித்துவிட்டது. மும்பையின் அடுத்த பெரிய ஏமாற்றம் ட்ரெண்ட் போல்ட். 12.50 கோடி ரூபாய் கொடுத்து மும்பை அணி இவரை மீண்டு வாங்கியது. ஆனால் 5 போட்டிகளில் விளையாடி வெறும் 2 விக்கெட்டுகளை மட்டுமே அவர் எடுத்தார். பவுலிங் சராசரி 94, எக்கனாமிக் 11.62 என பவர் பிளேயர் ரன்களை வாரி வழங்கினார். ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் மும்பை அணி சுமார் 6.25 கோடி ரூபாய் செலவு செய்த கணக்கு இது. பவர் பிளேயில் அவர் விக்கெட் எடுக்க தவறியதால் எதிரணிகள் மும்பையின் மற்ற பவுலர்களை மிக எளிதாக அட்டாக் செய்தனர். கொல்கத்தாவுக்கு எதிராக 78 ரன்கள், பெங்களூருக்கு எதிராக 71 ரன்கள் என முதல் 6 ஓவர்களிலே மும்பை அணி போட்டியை கைவிட்டது. பேட்டிங்கை பொறுத்தவரை சூரியகுமார் யாதவ் படுமோசமாக சொதப்பினார். கடந்த சீசனில் மிடில் ஆர்டரில் தனியாளாக நின்று போட்டிகளை வென்று கொடுத்த ஸ்கை இந்த 2026 சீசனில் 13 இன்னிங்ஸில் வெறும் 270 ரன்களை மட்டுமே எடுத்தார். அவரது சராசரி வெறும் 20.76. கடந்த 8 வருடங்களில் இதுதான் அவரது மிக மோசமான சீசன். இவர்களை வழிநடத்திய கேப்டன் ஹர்திக் பாண்டியாவின் நிலையும் அதேதான். குஜராத் அணியை விட்டு மும்பைக்கு வந்ததில் இருந்தே அவருக்கு இறக்குமுகம்தான். பேட்டிங், பவுலிங், கேப்டன்சி என மூன்றிலுமே அவர் முற்றிலும் தோல்வியடைந்தார். பவுலிங் ரொட்டேஷன் மற்றும் பில்டிங் செட்டப் என அனைத்திலுமே அவரது முடிவுகள் அணிக்கு பின்னடைவை கொடுத்தனர். இதனால் மும்பை அணி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடங்களுக்கு தள்ளப்பட்டது. அடுத்து நாம் பார்க்க போகும் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ். இவர்களது மிகப்பெரிய பிரச்சனை வெளிநாட்டு வீரர்களை நம்பி ஏமாந்ததுதான். சிம்ரோன் எட்மையர் 11 கோடி ரூபாய்க்கு தக்க வைக்கப்பட்டார். ஒரு அதிரடி பினிஷராக இருப்பார் என்று நம்பி ராஜஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. 7 இன்னிங்ஸ்களில் விளையாடிய அவர் வெறும் 78 ரன்கள் மட்டுமே எடுத்தார். அவரது சராசரி 13 ஸ்ட்ரைக் ரேட் 113.04. எட்மையர் அடித்த ஒவ்வொரு ரன்னுக்கும் ராஜஸ்தான் அணி 14.1 லட்சம் ரூபாய் செலவு செய்துள்ளது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். அதே போல சென்னை அணியில் இருந்து 14 கோடி ரூபாய்க்கு ரேட் மூலம் ராஜஸ்தான் அணிக்கு வந்த ரவீந்திர ஜடேஜா எந்தவிதமான இம்பேக்டையும் ஏற்படுத்தவில்லை. பவுலிங்கிலும் விக்கெட் எடுக்கவில்லை, பேட்டிங்கிலும் மிடில் ஆர்டரில் ரன் குவிக்கவில்லை. ஜடேஜாவின் வருகை ராஜஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்தது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை பொறுத்தவரை அவர்களது மிகப்பெரிய தவறான முடிவு நிக்கோலஸ் பூரானை 21 கோடி ரூபாய்க்கு தக்க வைத்ததுதான். 14 இன்னிங்ஸ் விளையாடிய பூரான் வெறும் 234 ரன்கள் மட்டுமே எடுத்தார். சராசரி 18 மற்றும் ஸ்ட்ரைக் ரேட் 127.86. 21 கோடி ரூபாய்க்கு வாங்கும் ஒரு வீரர் ஒரு சீசன் முழுவதும் ஒரே ஒரு அரை சதம் மட்டுமே அடித்தார் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மேலும் டெல்லி அணியில் இருந்து லக்னோ அணிக்கு வந்த ரிஷப் பண்ட் தனது பழைய ஃபார்மை மீட்டெடுக்க மிகவும் சிரமப்பட்டார். விபத்திற்கு பிறகு அவரது பேட்டிங் பழைய வேகம் இல்லை. லக்னோ அணியின் மிடில் ஆர்டர் இவர்களால் பெரும் சரிவை சந்தித்தது. ஓனர் சஞ்சீவ் கோயங்காவின் அழுத்தம் வீரர்களின் செயல்பாட்டை வெகுவாக பாதித்தது. பஞ்சாப் கிங்ஸ் அணியை பற்றி சொல்லவே வேண்டாம். ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு
புது பிரச்சனையோடு வருவார்கள். இந்த IPL 2026 சீசனில் அவர்களின் மிகப்பெரிய பலவீனமாக இருந்தது ஸ்ரேயாஸ் ஐயர் தான். பல கோடிகள் கொடுத்து வாங்கப்பட்ட ஸ்ரேயாஸ் ஐயர் தொடர்ச்சியாக ரன் குவிக்க முடியாமல் திணறினார். அவரது மோசமான ஃபார்ம் பஞ்சாப் அணியின் ஒட்டுமொத்த பேட்டிங் ஆர்டரையும் பாதித்தது. பந்து வீச்சிலும் பஞ்சாப் அணி 10இல் 9 போட்டிகளில் 200 ரன்களுக்கு மேல் விட்டுக் கொடுத்தது. மோசமான பில்டிங், பலவீனமான மிடில் ஆர்டர் மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயரின் தொடர் சொதப்பல் பஞ்சாப் அணி பிளே ஆஃப் ரேஸில் இருந்து வெளியேற்றியது. யுஸ்வேந்திர சாகல் போன்ற வீரர்களும் தங்களது முழு திறனை வெளிப்படுத்த தவறினர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ருத்ராஜ் கெய்வாட் கேப்டன்சி அழுத்தத்தால் தனது பேட்டிங் ஃபார்மை இழந்தார். ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அவர் கொடுக்க வேண்டிய சிறப்பான தொடக்கங்கள் இந்த சீசனில் மிஸ் ஆனது. இது CSK அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. 14.20 கோடிக்கு வாங்கப்பட்ட பிரசாந்த் வீர் போன்ற இளம் வீரர்களுக்கும் சரியான ரோல் கொடுக்கவில்லை. அணியின் காம்பினேஷனை கண்டுபிடிக்கவே CSK மேனேஜ்மெண்ட் இந்த சீசன் முழுவதும் திணறியது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் அஜிங்கியா ரஹானேவின் தேர்வு பெரும் விமர்சனத்திற்கு உள்ளானது. 1.5 கோடிக்கு வாங்கப்பட்டாலும் T20 ஃபார்மேட்டிற்கு சற்றும் பொருந்தாத அவரது மெதுவான பேட்டிங் KKR அணிக்கு எந்த வகையிலும் உதவவில்லை. அங்கிரேஸ் ரகுவன்சி போன்ற அதிரடி இள வீரர்கள் பெஞ்சில் இருக்க ரஹானேவுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தது KKR மேனேஜ்மெண்டிற்கு மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படுகிறது. குஜராத் டைட்டன்ஸ் அணியில் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ராகுல் தெவாட்டியா ஆகிய இருவருமே மிகப்பெரிய ஃப்ளாப். வாஷிங்டன் சுந்தரால் பேட்டிங்கிலும் செய்ய முடியவில்லை, பவுலிங்கிலும் விக்கெட் எடுக்க முடியவில்லை, ஃபீல்டிங்கிலும் பல தவறுகளை செய்தார். தெவாட்டியா பினிஷர் ரோலில் பல போட்டிகளில் கோட்டை விட்டார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் குல்தீப் யாதவ் கடுமையான நெருக்கடியை சந்தித்தார். மனதளவில் மிகவும் சோர்வாக காணப்பட்ட அவர் பல போட்டிகளில் ரன்களை வாரி வழங்கினார். முக்கிய நேரங்களில் அவர் வீசிய மோசமான ஓவர்கள் டெல்லி அணியின் வெற்றியை பறித்தது. கருண் நாயர் போன்ற வீரர்களின் தேர்வும் டெல்லி அணிக்கு கை கொடுக்கவில்லை. கடைசியாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் RCB அணி இந்த சீசனில் பேட்டிங்கில் கலக்கினாலும் அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சித்தேஷ் சர்மா மிகப்பெரிய வீக் லிங்காக இருந்தார். மிடில் ஆர்டரில் அவர் தொடர்ந்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தார். பந்து வீச்சிலும் பெரிய தாக்கம் இல்லை. IPL தொடரை பொறுத்தவரை பணத்தை கொட்டி வீரர்களை வாங்குவது மட்டுமே வெற்றியை தராது. அவர்கள் அந்த சீசனில் எப்படி செயல்படுகிறார்கள், அணியின் இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி கை கொடுக்கிறார்கள் என்பதே முக்கியம். பும்ரா, ஹெட்மேயர், பூரான், ட்ரெண்ட் போல்ட் போன்ற ஸ்டார் பிளேயர்கள் இந்த சீசனின் மிகப்பெரிய பாடத்தை தங்களது அணிகளுக்கு கற்றுக் கொடுத்துள்ளனர். பல கோடி ரூபாய் செலவு செய்தோம், எந்த பயனும் இல்லாமல் போனது அணி நிர்வாகங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியுள்ளது. அடுத்த சீசனில் மெகா ஏலம் அல்லது வீரர்களை தக்க வைக்கும் போது இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தையும் அணிகள் கருத்தில் கொள்ளும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களது கருத்துப்படி IPL 2026 மிகப்பெரிய ஃப்ளாப் பிளேயர் யார்? எந்த வீரரின் மோசமான ஆட்டம் உங்களை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் செய்து நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான கிரிக்கெட் அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி.